ஒன்னு சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களை முழுவதுமாக முறியடித்த பிறகு அவர்கள் தேவன் செய்த நன்மையை நினைவு கூர்ந்து செய்த ஒரு செயல்தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்பின அத்தனை சத்துருக்களையும் முறியடித்து, எனக்கு தெரியாமல உங்களுக்கு தெரியாமல நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வாய்க்காமல் போக செய்து என்னை உங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். அதை நினைத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது செய்கிற நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த இதயத்தோடு தேவனுக்கு நம் துதிகளையும் நன்றி பலிகளையும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு பாடலை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நீங்க அதை கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா இருக்கும். நடத்தின வழிகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன், செய்த நன்மை எல்லாம் நினைவு கூறுகிறேன். நடத்தின வழிகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன், செய்த நன்மை எல்லாம் நினைவு கூறுகிறேன். தகப்பனாக தோளில் சுமந்து தாயாக அரவணைத்து நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். தகப்பனாக தோளில் சுமந்து தாயாக அரவணைத்து நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். ஒருபோதும் வெட்கப்பட விடவில்லையே, ஒரு நாளும் தலை குனிய அனுமதிக்கலையே. ஒருபோதும் வெட்கப்பட விடவில்லையே, ஒரு நாளும் தலை குனிய அனுமதிக்கலையே. உண்மையுள்ள தேவனாக கைவிடாத நேசராக உள்ளங்கையில் வரைந்து கொண்டதை நினைத்து பார்க்கிறேன். உண்மையுள்ள தேவனாக கைவிடாத நேசராக உள்ளங்கையில் வரைந்து கொண்டதை நினைத்து பார்க்கிறேன். Have a nice day. God bless you.